முஹரம் பண்டிகை சென்னையில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டா இந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கணிசமான உருது பேசக்கூடிய முஸ்லீம் மக்கள் முஹரம் 1ஆம் தேதியிலேருந்து முஹரம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏரியா முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இந்த மாதிரி ஷோக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இது முஹரம் 10ஆம் நாள் அப்படிங்கிறதுனால பாருங்கள், அப்படியே திருவிழா மாதிரி ட்ரிப்ளிகேன் ரோடு வந்து காட்சி அளிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock பாருங்கள், முஹரம் செலிப்ரேஷனுக்காக இவ்வளோ மக்கள் வந்து ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டாவில் ஒன்று கூடியிருக்கிறாங்க. ஸோ முஹரம் 1 வைக்கக்கூடிய இந்த பஞ்சா அப்படிங்கிறது வந்து 10 நாட்களும் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டு இந்த 10ஆவது நாள் வந்து ஒரு பண்டிகை தினமாக இந்த ஏரியாவில் கொண்டாடப்படுது. ஸோ அதுக்கு வந்து மக்கள் அவங்களுடைய காணிக்கைகளை செலுத்திட்டு பாருங்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூட்டமாகவே வந்து இந்த முஹரம் பண்டிகைக்காக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட தர்காக்களில் இருக்கக்கூடிய ஒரு செட்டப் வந்து ரோட்லேயே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது முஹரம் மாதத்தில் உருது பேசக்கூடிய முஸ்லீம்களால் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்டராக இருக்கக்கூடிய ஒரு கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் பஞ்சா. ஸோ அதுக்கு வந்து மாலை அந்த மாதிரியான விஷயங்களை போட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த ரோடு வந்து முழுவதும் வந்து கடை வீதிகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்கள் வந்து முஹரம் பண்டிகைக்காக பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து ட்ரிப்ளிகேனில் குழுமி இருக்காங்க. தர்காக்களில் வெளியில் விற்கக்கூடிய அந்த பூந்தி மிட்டாய் அதுவும் வந்து முஹரம் பண்டிகைக்காக பாருங்கள் வாலாஜா பெரிய பள்ளி வாசலுக்கு வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ், ஆதம் மார்க்கெட். எல்லா தெருக்கள்லேருந்து வரக்கூடிய அந்த பஞ்சா ஊர்வலம் வந்து இறுதியாக வந்து இந்த ஆதம் மார்க்கெட்டில் வந்து எண்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த முஹரம் பண்டிகையினுடைய சிறப்பு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பெரிய பஞ்சா வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு குடும்பத்தால் வந்து பராமரிக்கப்பட்டு வருது. இவங்க முஹரமினுடைய இந்த 10 நாட்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து இந்த பஞ்சாவை பராமரிச்சுட்டு வருவாங்க. யாரெல்லாம் பஞ்சா வைக்கலையோ அவங்க வந்து இதுக்கு ஒரு மரியாதை செய்யக்கூடிய அந்த ஒரு காட்சியும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு கொலு மாதிரி, அதாவது ஒரு வீட்டில் கொலு இருக்கும், கொலு வைக்காதவங்க அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடியவங்க வந்து தெருக்கள் தோறும் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாக்களை வந்து விசிட் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் பாருங்கள். ஸோ இப்போது கொஞ்சம் பேர் வந்து இந்த பஞ்சாவை பார்க்குறதுக்காக வராங்க. ஏன்னா இதுதான் கடைசி நாள். முஹரம் 10க்கு அப்புறம் வந்து இந்த பஞ்சாப் எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது பாரம்பரியமாக வந்து தொன்று தொட்டு இந்த முஹரம் திருவிழா அப்படிங்கிறது வந்து இந்த பகுதிகளில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. ஸோ இங்கே வந்து ஒரு பஞ்சாக்கு பக்கத்தில் வந்து பாருங்கள், தர்காக்களில் கிடைக்கக்கூடிய பூந்தி மிட்டாய், மெழுகுவர்த்தி, தாயத்து மாதிரியான பொருட்கள் வந்து வச்சு பாட்டு கச்சேரிக்கு வந்து இந்த இடம் வந்து தயாராகிட்டு இருக்குது. ஏன்னா நைட்டு வந்து இங்கே ஒரு பெரிய ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலத்தில் வந்து பாட்டு கச்சேரி மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த பஞ்சா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஊர்வலம் செல்லக்கூடியவங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்களை வந்து பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பாருங்கள் வந்து காப்பர்
சில்வர் மாதிரியான பொருட்களில் பெரிய பஞ்சா, சின்ன பஞ்சா மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதாவது பஞ்சா அப்படிங்கிறது கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களை குறிக்கும். அதில் முதல் விரல் முகமது நபி அவர்களையும், 2வது விரல் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா, அவங்களுடைய கணவர் அலி, அவங்களுடைய பேர பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் அவர்களையும் குறிக்கும். அதாவது இந்த ஹசன் ஹுசைன் அந்த 2 பேர பிள்ளைகளில் ஹசன் அவங்க வந்து நஞ்சு வைத்து இறக்கப்படுவாங்க. ஹுசைன் அவர்கள் வந்து கர்பலாங்கிற அந்த ஒரு யுத்தத்தில் அவங்க ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த நாள் தான் இந்த முஹர்ரம் 10. முஹர்ரம் 10 அன்றைக்கி ஹுசைன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதுனால இந்த மக்களும் வந்து ஒரு துக்கம் அனுஷ்டிக்க விதமாக, இப்போ பாருங்கள் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அலாவா. இது வந்து ஒரு தீமிதி குழி மாதிரி. மக்கள் வந்து அந்த தீமிதி குழிக்கு வந்து மரியாதை செஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு எல்லா தெருக்கள்லேயும் வந்து இந்த பஞ்சா வைக்கக்கூடியவங்க வந்து இந்த அலாவா அப்படிங்கிற இந்த தீமிதி குழி ரெடி பண்ணி, யாரெல்லாம் வந்து தீ மிதிக்கிறவங்க இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த தீமிதி குழியிலையும் தீ மிதிக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், அந்த பூ மிதிக்கு உண்டான செட்டப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ் ஹவுஸ் கபிரிஸ்தான் பள்ளிவாசலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தெருக்களில் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ராயப்பேட்டா போகக்கூடிய, அதாவது அந்த ஐஸ் ஹவுஸ்லேருந்து இந்த மீசார்பேட் போகக்கூடிய அந்த ரோடு பாருங்கள். இந்த சாலை முழுவதும் இருக்கக்கூடிய உருது முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய தெருக்களில், அவங்களுடைய வீதிகளில் முழுவதுமாகவே வந்து முஹர்ரம் பண்டிகைக்காக ஒரு தயார் நிலையில் இருக்கிறாங்க. பாருங்கள், ஸோ இங்கே வந்து ஒரு அளவில் அந்த தீ செட்டப் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜானி ஜான்கான் ரோடில் வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு பஞ்சா. அதுக்கு வெளியில் தீ மிதிக்கிறதுக்கு உண்டான செட்டப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முஹர்ரம் பண்டிகைக்கான இந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. மீசார்பேட்டில் இருக்கக்கூடிய ஜானி ஜான்கான் ரோடு, அங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பஞ்சா செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இன்றைக்கி நைட்டு தீமிதி முடிஞ்சதும் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பொருட்களை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் முஹர்ரம் பண்டிகையினுடைய சிறப்பு. எப்படி வந்து மைசூரில் வந்து அந்த தசரா அன்னைக்கு வந்து ஊர்வலமாக வந்து எல்லா தசராக்களும் போகுமோ, அந்த மாதிரி வந்து இங்கே ஆடல் பாடலோட பாருங்கள், அதுக்கான பாட்டு கச்சேரிக்கான அந்த வண்டி எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த தீமிதி திருவிழா முடிஞ்சதும் பாருங்கள், இந்த பேண்டு வாத்தியத்தோடு வந்து ஆடல் பாடலோடு வந்து இந்த ஊர்வலம் வந்து இங்கேருந்து ஆதா மார்க்கெட் வரைக்கும் வந்து முஹர்ரம் அன்னைக்கு போகும்.
இப்போ நம்ம பார்க்குறது தான் அளவா, அதாவது இந்த தீ மிதிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பகுதியில் யாரெல்லாம் வந்து இந்த முஹரம் விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் முஹரம் பண்டிகையினுடைய அந்த கடைசி நிகழ்வாக வந்து இந்த தீ மிதிக்கிற திருவிழா பாருங்கள். இந்த பூ மிதியில் வந்து அந்த பஞ்சாதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீ மிதிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த தீ மிதிக்கக்கூடியவங்க அப்படியே வந்து இங்கேருந்து ஆதாம் மார்க்கெட் வரைக்கும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க இதை. ஸோ இதுதான் முஹரம் நிகழ்வு. சவுத் இந்தியாவில் வந்து டெக்கானி முஸ்லிம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம் கம்யூனிட்டி கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாட்டில் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட் மாதிரி இந்த நார்த்தன் ரீஜியன்ஸ், சென்னை மாதிரி இடங்களில் வந்து இந்த முஹரம் பண்டிகையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. நார்த் இந்தியாவில் அஜ்மீர் ஷெரீஃப் மாதிரியான இடங்கள்லையும் இந்த முஹரம் பண்டிகை கொண்டாடப்படுது. பாருங்கள், அப்படியே இந்த ஊர்வலம் வந்து இங்கேருந்து ஆதாம் மார்க்கெட் வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. மக்கள் எல்லாருமே வந்து அந்த ட்ரிப்ளிகேன் ஹை ரோடில் வந்து இந்த ஊர்வலத்தை பார்க்குறதுக்காக வந்து ரொம்ப கூட்டமாக வந்து இருப்பாங்க. ஸோ அவ்வளவுதாங்க முஹரம் ஃபெஸ்டிவல். அடுத்த முஹரம்க்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.